தற்போது திருவாரூரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று காலையில் திருவாரூர் நகரத்தில் இன்றைக்கு என்னுடைய தலைமையில் அனைத்து கட்சி இந்த மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் முன்னோடிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வகையில் திருவாரூருடைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் நாங்கள் ஒன்று கூடிய நேரத்தில் அங்கு காவல்துறையினர் வந்து எங்களை கைது செய்வதாக எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள். ஆனால் செய்தியை சொன்னார்களே தவிர அங்கே குழுமியிருந்த எங்களை அழைத்து வருவதற்கு போதுமான காவல்துறை வாகனம் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து இந்த மண்டப முறையில் ஏறக்குறைய சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்தே இங்கே எங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மிகப்பெரிய பேரணியே இன்றைக்கு திருவாரூரில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நடந்திருப்பது உள்ளபடியே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 41 நாட்களாக தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில் போராடி கொண்டிருந்த ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் போராடி கொண்டிருந்த விவசாய பெருங்குடி மக்கள் இன்று காலையில் தமிழகத்திற்கு திரும்பி சென்னைக்கு வந்து வடசென்னை பகுதியில் இந்த போராட்டத்தில் அவரும் கலந்து கொண்டு அவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அதேபோல் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களும், அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் இன்னும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி அவர் தன்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தருகிற போது ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள். என்ன தகவல் என்று சொன்னால், விவசாயிகளுடைய கடனை, குறிப்பாக தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை மத்திய அரசு தருவது என்பது வழக்கமல்ல என்பதை ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சருக்கு எப்படி உண்மை தெரியவில்லை என்பது வேடிக்கையாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கிறது. இதே பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஏறக்குறைய 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளில் வாங்கியிருந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகள் வாங்கியிருந்த கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது வெங்கையா நாயுடு அவர்களுக்கு, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களுக்கு தெரியாமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது. ஆக இந்த நிலையில்தான் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது தவிர விவசாயிகளை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்பட முடியாத நிலையில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்த்த பிறகாவது உடனடியாக மத்திய அரசு இதை தனி கவனத்தை செலுத்தி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகிற முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டமாக அனைத்து கட்சி தலைவரோடு கலந்து பேசி மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்களை ஒன்று திரட்டி நடத்தக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசும் மாநில அரசும் உருவாக்கக்கூடாது. காரணம், விவசாயிகளுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று
நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பயங்கரமான குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. எங்கேயுமே மக்கள் அவதிப்பட்டு தண்ணி இல்லாம தண்ணிக்காக அரசு என்ன நடவடிக்கை? அதாவது இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, குடிநீர் பிரச்சனைகளையும் அக்கறை செலுத்தலை. குடிநீர் பிரச்சனையில் அக்கறை செலுத்தாதுன்னா பரவாயில்ல, குடிக்கிற பிரச்சனையில் இந்த அரசு எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகும் நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடைகளை, ஒயின் ஷாப்புகளை வைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு அந்த நெடுஞ்சாலைகளெல்லாம் இன்றைக்கு மாநகராட்சி சாலைகளாக, நகராட்சி சாலைகளாக மாற்றி குடிக்கிற தாகத்திற்கு குடிக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர்க்க வக்கில்ல இந்த அரசுக்கு. ஆனால் போதையேற்றக்கூடிய குடிக்கிற பிரச்சனையில எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க சின்ன வயசுல இருந்து பால்ய பருவத்திலிருந்து மிகப்பெரிய மாணவர் மன்ற தலைவராக இருந்து இந்த காலத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. சில பேர் முந்தா நாள் கட்சிக்கு வந்து உடனடியாக பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு அவங்களுக்கு நீங்க சொன்ன உங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நான் அதை பற்றிலாம் சிந்திக்கிறதே இல்லை. அதாவது பதவிக்கு வரணுங்கிறதுக்காக நான் உழைக்கல, பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என்னுடைய பணியை செய்யலை. நான் எனக்கு கிடைச்ச பதவியெல்லாம் விட பதவியாக நினைச்சது கிடையாது, பொறுப்புக்கெல்லாம் நினைச்சு பொறுப்போடு என்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால அதை பற்றி மற்றவர்கள் வந்து விமர்சனம் செய்வதை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்ய விரும்பல. அந்த விமர்சனத்தையும் நான் ஊக்கமாக உற்சாகமாக எடுத்துக்கிற காரணத்தினால தான் அதை பற்றி கவலைப்படுறேன். சீனியர் அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து அரசியல் தான் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு முன்னோட்டமா கொண்டுட்டு வரலாமே. சீனியர் அரசியல்வாதி எல்லாம் எந்த நோக்கத்தோட இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? விவசாயிகளுக்காக நடக்கிற போராட்டம் இது. அதை ஒட்டி கைது உள்ள இருக்கும். அப்போ அதை ஒட்டி கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1938-39 ஆண்டிலிருந்த திணிக்கப்படக்கூடிய இந்திய தொடர்ந்து நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 1965 தமிழகம் சந்திக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அல்லது அதை சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை மத்திய அரசு உருவாக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதைவிட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசு. திருவாரூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இந்த போராட்டம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கும் போராட்டம் என்றும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கும் போராட்டம் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுடைய கோரிக்கை தீர்க்கப்படவில்லை என்றால், விவசாயிகளுடைய பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யவிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளையும் களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தரும் தகவல்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம்.